கருப்பு. அதாவது நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போவோம், எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போறவங்கள இந்த கோர்ட் எப்படி அலைக்கழிக்குது, அந்த அலைக்கழிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆன போன மக்களை கடவுளே வக்கீல அவதாரம் எடுத்து, கடவுளே நான் சொல்றது கடவுள் மாதிரி கிடையாது, கடவுளே வக்கீல் அவதாரம் எடுத்து இவங்களெல்லாம் காப்பாற்ற வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத எடுக்க நினைச்சிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஆனா அதுக்கான திரைக்கதையில மிகப்பெரிய சொதப்பல், மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துல என்னன்னா, ஒரு கேரளால இருந்து வரக்கூடிய ஒரு அப்பா பொண்ணுடைய ஆப்ரேஷன் வச்சிருக்க நகையை தொலைக்க போய் அந்த நகையை கண்டுபிடிக்கிற போலீஸ் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதை மீட்க கோர்ட் அணுக, அந்த கோர்ட்ல ஆர்ஜே பாலாஜி என்ற வக்கீல் மூலியமா எப்படி இவரெல்லாம் அலைக்கழிக்கப்படுறாரு, அந்த ஜட்ஜி எப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு கெட்டவங்களுக்கு துணை போறாரு, அந்த ஜட்ஜி அவங்களெல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம கருப்பு சூர்யா தான் கருப்புன்ற கடவுள், அவர் எப்படி வக்கீல் அவதாரம் எடுத்து காப்பாத்துறாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய கதையை அவர் எடுக்க நினைச்சிருக்கிறாரு. ஆனா கொடுமை பாருங்க, படத்துல இருந்து ஆர்ஜே பாலாஜி கருப்பை நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமையாகி போச்சு. அந்த அளவுக்கு கருப்பை போட்டு கொடூரம் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அப்படின்னு தான் இந்த கருப்பு கதையை சொல்லணும். ஆனா படத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். அதாவது கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட கோர்ட்டுக்குள்ள போனா மைலாட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அந்த மைலாடுன்ற வார்த்தையை அந்த ஜட்ஜை நம்ம கடவுளா பார்க்குறோம். ஆனா அந்த லாடே குற்றங்கள் புரியும் போது, பொதுமக்களை அலைக்கழிக்கும் போது இந்த கடவுள் எப்படி அவதாரம் எடுத்தா நல்லதான் இருக்கும். கடவுள் அவதாரம் எடுத்து எல்லாரையும் திருத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டா நல்லதான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் தான். இந்த படத்தை ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபேண்டசி படமா எடுக்க முயற்சி பண்ணி இருக்கிறாரானா இல்லை, ஒரு பக்தி படமா எடுக்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காரானா இல்லை, சரி கடவுளே இல்லைன்னு சொல்றாரானா அதுவும் இல்லை. என்னதான் சொல்ல வர்றாரு, எதுவும் சொல்ல வரல. இவருக்கே படத்துல சீன் இல்லை, சிங்க வேஷம் போட்டுக்கிட்டு கடவுள் அவதாரம் எடுக்கிறாரு, இந்த பக்கம் இன்னொரு வேஷம் போட்டுக்கிட்டு அவதாரம் எடுக்கிறாரு, கடவுள் பல அவதாரம் எடுக்கிறார். கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் கடவுளுடைய அவதாரமா கருப்பு அவதாரம் எடுத்து எல்லாரையும் வதம் செய்கிறார் நம்ம சூர்யா. படத்தின் மிகப்பெரிய மைனஸ் சாய் அபயங்கர். தயவு செஞ்சு இந்த சாய் அபயங்கர் கொஞ்ச நாளைக்கு மியூசிக் படமா எங்கேயாவது நல்ல மியூசிக் டைரக்டர் போய் மியூசிக்கை கற்றுட்டு வரட்டும். இந்த படத்துடைய முக்கியமான ஃபெயிலியருக்கு சாய் அபயங்கர் தான் காரணம். ஓவரா பேசும்போது அந்த படம் ஓடாது எந்த டைரக்டரும். ஆனா ஆர்ஜே பாலாஜி கொஞ்ச நாளா ஓவரா கூவிட்டு இருந்தாரு. அந்த கோவலுக்கான பதில் தான் இந்த படத்துடைய தோல்வி. அப்புறம் இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ல திரிஷாவை எங்கேயுமே கூப்பிடல அப்படின்ற பஞ்சாயத்தெல்லாம் வந்தது. அது கூப்பிட்டதே நல்லதுதான். ஏன்னா படத்துல திரிஷாவுக்கு 4-5 சீன் மொக்கையா வச்சிருக்காங்க. நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் இல்லை. ஒரு விஷயம், இந்த படத்துக்கு ஸ்பெஷல் காட்சி கொடுத்துருக்காங்க. சூர்யாவும் நீங்க இன்னும் ஸ்பெஷல் காட்சி போடுற அளவுக்கான ஹீரோ கிடையாது. ஒரு அஜித்தோ, ஒரு விஜயோ, ஒரு சிம்புவோ கிடையாது.